கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு அதிக ஆக்கினையை அவர்களுக்கு தரும், அதிக வேதனையை அவர்களுக்கு தரும். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலா அவங்களே எந்திரக்கல்ல கழுத்துல கட்டிட்டு கடல்ல குதிச்சிடலாம். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள, தன்னை தாழ்த்துகிற, என்னையே நம்பி இருக்கிற என் ஊழியக்காரர்களை, என் ஆடுகளை நீங்கள் இடரல் உண்டாக்கினால், ஏதாவது இடரல் உண்டாக்கினால் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அது எந்த இடரல் வரும், ஆனா என் நாமத்தின் நிமித்தம் இடரல் உண்டாக்கினால் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன்னு கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8 முதல் 9ஆம் வசனம் வரை, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். எதுக்கு